ஸோ எல்லா எவிடன்ஸும் அவங்களுக்கு காமிச்சிட்டு நான் வந்து நான் எழுப்பி அவனுக்கு காமிச்சேன். என்ன ஜெய்சன் இப்படி முத்தம் கொடுக்குற வீடியோலாம் இருக்குது, பெட்டில் இருக்கிற வீடியோலாம் இருக்குது, என்ன ஜெய்சன் இது அப்படின்னு கேட்கும்போது இது படுத்துட்டு இருக்கேன். அவ்வளோ என்ன ஒரு மாதிரி பண்ணி ஃபோனை பிடுங்க ஆரம்பித்தா. ஃபோனை ஒழிக்க வச்சுட்டேன். ஒழிக்க வச்சுன்னு என்ன, ஏன்னா நிறைய ஃபோட்டோஸ் நான் அனுப்பலை அந்த பர்சனுக்கு, குறிப்பிட்ட ஃபோட்டோஸ் தான் அனுப்பினேன். இவங்க ஃபேமிலி ஃபோட்டோலாம் நான் அனுப்பலை. அதனால் என்ன ஆயிடுச்சு, எனக்கு அது தேவைப்பட்டுச்சுன்ட்டு மறைச்சி வச்சுட்டேன். மறைச்சி வச்சோன்னு என்ன பண்ணா, குடுன்னு சொல்லிட்டு அவள் பாஸ்வேர்ட் கேட்டான். சரியான ஊத்துது, கட்டிலேருந்து தள்ளி விடுறது, டிவி டேபிளில் இடிக்கிறது, அப்படிலாம் பண்ணி அவனுக்கு ஆத்திரம். ஐயோ நான் கண்டுபிடிச்சிட்டேனே, இந்த ப்ரூஃப்லாம் போய் அது வரைக்குமே என்கிட்ட ஒரு ப்ரூஃப் கிடையாதுங்க. அது வரைக்குமே அந்த பொண்ணு கூட நான் மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பேன், ஒரு ரிப்ளை பண்ணாது அந்த பொண்ணு. எல்லாமே இவனுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்போம், ஒரு ரிப்ளை. எனக்கு அப்படியே பிளாங்காக இருந்தேங்க நான். அன்றைக்கி தான் எனக்கு ப்ரூஃப் கிடச்சிச்சு. கிடைச்ச உடனே எல்லாத்தையுமே வச்சு செஞ்சு விட்டேன். செஞ்சுட்டு நான் போனால் வீடியோ காலை கட் பண்ணுறவாரு, மேலே பத்துன்னு ஃபோன் பேசுவார், நான் போனால் கட் பண்ணுறவாரு, அந்த மாதிரி தான் இருந்தார்.